சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/12/2025 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 20ஆம் நாள், துவிதியை திதி இன்று இரவு 9:26 வரை, மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று காலை 8:48 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனுடைய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நல்ல திருப்பு முனையான சம்பவங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் ஒரு உயரிய உன்னத நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு முயற்சியை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையிலே ராசிநாதன் கூட வலுவாகத்தான் இருக்கிறார். நாளைக்கு ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பயிற்சியாவது அங்கே குருவின் வீட்டில் குருவின் பார்வைக்கே மறுபடியும் வந்துடுவார். 3ஆம் இடத்துல இப்போது எல்லா விதமான சுப தொடர்புகள் இருக்கிறனால கடந்த காலத்தில் மனசில் எதை ஊற போட்டுக்கிட்டு ஒரு ஆர்வமாக இதை செய்யணும் அதை செய்யணும், ஆனால் எதுவுமே நடக்கலைங்களே, நான் பாட்டில் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எதுவுமே நடக்கலைன்ற மாதிரியாக கடந்த கால முயற்சிகள் எதுவுமே பலன் தரலங்க, என்னதான் பண்ணுறதுனே தெரிலன்ற மாதிரியான சோக நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடம் இளைய சகோதர அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய ஒன்று. பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் சகோதர பாசம் அதிகமாக உள்ளவங்களாக இருப்பீங்க. அண்ணன் தம்பிகள் எல்லாருமே ராமலட்சுமணர்கள்னு சொல்லுவாங்க. உங்களை வேடிக்கையாக கூட அண்ணனை விட்டு கொடுக்காத, அக்காவை விட்டு கொடுக்காத, தங்கைகளுக்கு ஏதேனும் நல்லவைகளை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் தம்பினால் தங்கையினால் வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. பெரிய அளவில் கிரகங்கள் சோதனைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இல்லை. 12ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட அவர் சுபத்தன்மையோடு இருப்பது என்பது பெரிய கடுமையான சோதனை அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, அதே போலவே நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள்ளேயே இருக்குது. யாரை அறிமுகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு பெரிய மனுஷன், ஒரு பணத்தில் பெரிய மனுஷன், ஒரு அதிகாரத்தில் பெரிய மனுஷன், எங்கள் ஊர்லேயே ஒரு அதிகாரியாக இருக்கிறார், புதுசாக வந்திருக்கிறார், ஆஃபீஸுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, என்ன தான் அவர் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, இவர்கிட்ட ஒரு நெருக்கமாக பழகிறதுக்கு, நெருக்கமாக தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சதுன்னு வைங்க, அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சே கொஞ்சம் டெவலப் ஆகிடுவேன்ற மாதிரியாக ஒன்று நடந்தால், ஒன்று அறிமுகம் கிடைத்தால் அதை வைத்து வாழ்க்கையில் முன்னேறலாம் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரியே அந்த ஒன்று நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் பாவகம் இப்போது குருவின் பார்வையில் இருக்கு இல்லையா, இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே மனசில் நினச்சது நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போதைக்கு உண்டு. இளைய பருவத்தினருக்கு என்ன, காதல், கல்யாணம், அதே போலவே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழில் அமைப்புகளை நல்லா இருக்கிறது, இது எல்லாமே அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களோடு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு முன்னேற்றமான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய சொல்லை குறிக்கக்கூடிய, குடும்பத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் வீட்டில் இன்றைக்கி குருச்சந்திர யோகம். 2ஆம் வீட்டில் இன்றைக்கி குரு, 11ஆம் வீட்டில் இன்றைக்கி சனின்றது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதே மாதிரி 7ஆம் இடத்திலிருந்து புதன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை குறிக்கக்கூடியது. ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். பணம் எதிலங்க வரும், வேலை செய்கிறதுல வரும், தொழில் பண்ணுறதுல வரும், வியாபார அமைப்புகளில் வரும். விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மண்ணை நம்பினோர் பொன்னை நம்பின மாதிரி என்கின்ற மாதிரியாக, மண்ணை நம்பினோர் கைவிடப்படார் என்கின்ற மாதிரியாக விவசாய அமைப்புகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. ஒரு அளவிற்கு கடந்த காலத்தில் பண வரவில் சோதனைகள் இருந்தவர்கள், அல்லது சில பேர் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தேன், நல்ல நோக்கத்துக்காக தான் கொடுத்தேன், சும்மா தான் கைமாத்தா கொடுத்தேன், வட்டிக்கு கூட கொடுக்கல, ஆனாலும் அந்த பணம் திரும்பி வர மாட்டேங்குது, பணம் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அந்த மனக்குழப்பங்கள் இன்றைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளாகவே தீரக்கூடிய அளவிற்கு ஏதேனும் அந்த பணம் திரும்பி வருவதற்கான வழிமுறைகள் தெரிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
குரு பகவான் இப்போது சந்திரனோடு சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, எதிர்பாராத சில அதிசயமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் எதுவுமே கை கொடுக்காத, வியாபாரம் கை கொடுக்கல, தொழில் கை கொடுக்கல, ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கல, அது கை கொடுக்கல, இது கை கொடுக்கல, நான் ஒன்றும் அநியாயமாக போகிறவன் கிடையாதுங்க, நியாயமாக ஒரு தொழிலை செய்கிறேன், நியாயமான ஒரு முயற்சியை செய்கிறேன், அது கூட எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குதே என்ற ஒரு மாதிரியான மனப்போக்கில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய நேர்மையான போக்குக்கு கண்டிப்பாக பரம்பொருள் என்றைக்கும் கை கொடுத்தே ஆகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை காட்டக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்திலேயும் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கு ஒருவருக்கோ இல்லை, என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டால் தான் உண்மையிலே புருஷன் பொண்டாட்டி. கட்டி பிடிச்சிக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருந்தால் என்றைக்குமே புருஷன் பொண்டாட்டின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. எதிரெதிர் துருவங்களாகத்தானே கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஆக ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்றது தான் அந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய தன்மை. அந்த சண்டை சச்சரவுகள் எல்லை மீறிடுமோன்னு பயத்தில் இருந்தவங்களுக்கு கூட அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க என்கின்ற மாதிரியாக குடும்ப முன்னேற்றமும் குடும்ப மேன்மையும் கூட அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குருச்சந்திர யோகம். பௌர்ணமியை விட்டு விலகி 3 நாட்கள் கழித்திருக்கின்ற ஒரு ஒளிமயமான 2 கிரகங்கள் இப்போது ராசியில் இருக்கக்கூடிய மனசு தெளிவாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். ராசி இன்னைக்கு கூடுதல் சுபத்துவத்தில் இருக்கு இல்லையா, விடைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது தெரியாத கேள்வி, புரியாத கேள்வி, ஏற்கனவே மனசுக்குள்ளே இருந்த சந்தேகத்துக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி விடை கிடச்சிரும். குடும்பத்தில் அவர் இப்படியா, இவர் இப்படியா, அல்லது நானே இப்படியா, எனக்கு இது சரியா, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல இல்லையே. இந்த மாதிரியான சூழ்நிலையில் சிக்கல்களில் திக்கு தெரியாத காட்டில் போல ஒரு அலைபாய்ந்து கொண்டிருந்த மனசு இன்றைக்கி அப்படியே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு சிறப்பான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சரியோ தப்போ இதை செஞ்சால் நமக்கு நல்லது என்கின்ற ஒரு உத்வேக உணர்வும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தனாதிபதி இன்றைக்கி ராசியில் இருக்கிறார் இல்லையா, வேலை விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் அடுத்த வாரத்தில் அப்படியே தீரும். இந்த வேலையில் இருக்கலாமா, இந்த வேலையை விட்டுட்டு தொழிலை ஆரம்பிக்கலாமா, அல்லது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பார்க்கலாமா, இந்த தொழிலை கண்டினியூ பண்ணலாமா, இந்த மாதிரியான விடை தெரியாத கேள்விகள் எல்லோத்திற்குமே சிறிய வழிகள் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. மதிப்பு கெட்டுப்போன இடம்னு நினைப்பீங்க இல்லையா, பேரை கெடுத்துக்கிட்டேங்க, அவர் சொல்கிறத செஞ்சுருக்கலாம், வீணாக வாக்குவாதம் பண்ணி அப்படி ஆகிப்போய் இப்படி ஆகிப்போய், அல்லது அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று நினச்சிக்கிட்டு அப்படி இப்படி ஆகிப்போச்சு, பேரை கெடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல எங்கே பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நட்பு வட்டாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய பெயர் இழந்து போனதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சி அந்த பேரை மறுபடியும் மீட்டெடுக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சந்தர்ப்பம் கிடைச்சா மட்டும் போருமா, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும்ல, கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு. உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். மனசை போட்டு எந்த விஷயம் உறுத்திக்கிட்டு இருக்கோ, அவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் ஒவ்வொன்றும் தனித்தனி விஷயமாக தான் இருக்கும். பெரியவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்னவங்களை பற்றி தான் கவலைப்படுவீங்க, புள்ள சரியில்லையே, பொண்ணு சரியில்லையே அப்படின்ற மாதிரியான கவலைகள் இருக்கும். நம்மளை பற்றி கூட நம்ம கவலைப்படுறதை விட நம்முடைய சந்ததிகளை பற்றி தான் கவலைப்படுவோம். இளைய பருவத்தினருக்கு தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களில் கவலைகள் இருக்கும். எனக்கு அது அப்படி நடக்கலை, எனக்கு இப்படி நடக்கலைன்ட்டு எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை பற்றி கவலைகள் தீர்வதற்கான வழிகள், அதை செய்வதற்கான ஸ்டெப் எல்லாம் உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய, இழந்த கௌரவம் மதிப்பு போன்றவைகளை திரும்ப பெறக்கூடிய ஒரு அடையாளமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12இல் மறைந்திருந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாள் இன்றைக்கு. இப்போ தான் பௌர்ணமியை விட்டு விலகி இருக்கிறாரு, லாபஸ்தானத்தை விட்டு இன்றைக்கி காலையில் தான் வெளியே வராரு, 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடம் செலவுங்களை ஐயா, எதனா ஏகப்பட்ட செலவு வந்துருமா, செலவு வரத்தான் செய்யும். ஆனால் அந்த செலவுக்கு ஏற்றபடி வருமானமும் வரும். கடன் வாங்கிலாம் செலவு பண்ண தேவையில்லை. வருமானம் வந்து அந்த வருமானத்தை நல்லபடியாக செலவு செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இன்றைக்கி ட்ராவல் வரும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்ப பக்கத்து ஊருக்கு போகிறது, பக்கத்து மாவட்டத்துக்கு போகிறது, அல்லது தூர இடங்களுக்கே போகிறது. ரொம்ப நாளாக இந்த மாநிலத்தில் போகணும், இந்த மாவட்டத்தில் போகணும், அல்லது வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணும். இந்த மாதிரியான சில பல விஷயங்களுக்கு அனுமதி வேண்டி காத்து கொண்டிருந்தவர்கள் 12ஆம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால்
தூர இடங்களுக்கு நகர்வதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் தான் இருக்கிறேன், பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன், பிறந்த ஊர்லேயும் அப்பா தாத்தா பாட்டன் வாழ்ந்த ஊர்லேயும் நான் இல்லைங்க, இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே இன்றைக்கு ஒரு வேர் ஊண்டக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த வியாபாரம் சரியாக இல்லாமல் இருக்குது, இங்கே வீடு கட்ட முடியாமல் இருக்குது, இந்த இடத்துலையே ஸ்டாண்டர்டாக இருப்போமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகமெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு மாதிரி டைலமானு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே வந்துடலாமா அங்கேயே இருக்கலாமா நினச்சவங்க எல்லாருக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வர முடியாது, இருக்கின்ற இடத்துல தான் இருக்கணும், எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஒரு விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ இருக்கக்கூடிய திருசங்கு நிலைமைகள், திருசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் மாறி ஒரு ஸ்டாண்டர்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 50-60 வயசுக்காரங்க அப்படி வலிக்குது இப்படி வலிக்குது, அதுக்குள்ளே இப்படி இருக்குமோ இதுக்குள்ளே இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, மனசு தான் கொஞ்சம் கலங்கி போச்சு, பயந்து போச்சு, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வராதுங்கன்ற ஒரு தைரிய உணர்வுகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு எதிர்பாராத அமைப்புகள் கிடைக்கும். மஞ்சள் நிறமுள்ள பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே எதிர்பாராத லாபம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட கோச்சார வேதையின் காரணமாக அஷ்டமச்சனி என்கின்ற தொல்லை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் 1 வருஷத்திற்கு இல்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாகவே இந்த ராசிபலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மனசை ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய மன கட்டுப்பாடுகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் வெற்றியை கொடுக்கக்கூடியது என்பது மாதிரியாகவே வெற்றி எந்த இடத்துல எப்படி கிடைக்கும் என்கின்ற ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, சமீபத்தில் தான் ஒரு தொழில் ஆரம்பித்தேன், ஆனால் அந்த தொழிலுக்காக சில இதில் கடன் வாங்கியிருக்கிறேன், அதை வச்சுருக்கிறேன், இதை வச்சுருக்கிறேன், காட்டை வச்சுருக்கிறேன், வீட்டை வச்சுருக்கிறேன், மீட்டிட முடியுமான்னு தெரியலையேன்ற மாதிரியான குழப்பத்திலேயே வெளியே கூட சொல்ல முடியாத ஒரு துக்கம் துயரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க. 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வருடமாக இருக்கும் என்பதற்கான சில அடிப்படை நன்மைகள், அடிப்படை அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதனும் வலுவாக இருக்கிறதுனால சிம்மம் எப்போவுமே சிங்கம் தான், அது சோடையே போயிடாது. சிங்கம் என்றைக்காவது ஒரு சிறிய எலிக்குட்டியாக மாற முடியுமா? இல்லை, மாறவே மாறாது இல்லையா? அது மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட இதுவரைக்குமே அண்ணன் அக்கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமை இருந்தவங்க, அண்ணன் நம்ம வழிக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாரு, அக்கா கூட சில விஷயங்களில் வேறு மாதிரி நினச்சிக்குதுன்ற மாதிரியாக பொறுப்புள்ள தம்பி தங்கைகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பெரியவர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்போது 7ஆம் பாவகம் குருவின் பார்வையில் சுபத்தன்மையோடு இருக்கிறனால இளைய பருவத்தினருக்கு அடுத்த வருஷமே திருமணம் நடப்பதற்கான, திருமண உறுதி கிடைப்பதற்கான அத்தனை ஆரம்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாகவே குடும்பத்தில் ஒரு மங்கள விஷயமே இல்லைங்க. இந்த அட்டமத்து சனி வரை இடையில வந்ததுலேருந்து மனசு பக்கு பக்குன்னு இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 2026 ஆரம்பமே நன்றாக இருப்பதற்கான சில பல விஷயங்கள் இந்த வாரத்திலேயே நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய அடிப்படை ஆதார அமைப்புகள் எதுவும் கெடாது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் அபாரமான அமைப்பில் இருக்குது. வியாபார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே ஆதரவான போக்குகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் கூட இன்றைக்கு வலுவாகத்தான் இருக்கிறார். அப்படிலாம் ஒரு பெரிய அமைப்புகளில் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 3 கிரகம் சுபகிரகம், சுக்கிரன், சனி, புதன், இந்த 3 பேருமே இன்றைக்கு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பாருங்கள், வேலை
மாற்றம் போன்ற விஷயங்கள் இப்போது நடக்கும். இன்னும் சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல்கள் இப்போது இருக்கும். இந்த இடத்துல வேலை இருக்குது, இந்த தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது நான் அந்த ஹெல்ப்பை உனக்கு நான் பண்ணுறேன், நம்ம சொந்தக்காரங்க கூட பண்ணலைங்க, நேற்று வந்த ஒரு நண்பர் ஒரு வழியை காட்டிட்டாருங்கன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்லவைகள் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். அவங்கவுங்க அமைப்பில் நீட்டு கிடைக்குமா, நான் கன்னிராசிக்காரன், எனக்கு நீட்டு தான் எழுதணுமா, அல்லது கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது வருமா, இந்த மாதிரியான குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். எடுத்துக்கொண்டிருக்கின்ற அத்தனை அந்த இதையும் எல்லாத்தையும் சீராக செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. மேற்படிப்பு என்ன படிக்க வேண்டும் என்பதில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நிலைமை என மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குருவின் பார்வை இப்போது 2ஆம் இடத்துல படுது இல்லையா? 2ஆம் இடம்னாலே பணவரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். அப்போ பணவரவிற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் ஒரு 30-40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லவையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையே போனால் கூட கவலைப்படாதீங்க, இந்த வாரத்தில் வேலை மாற்றங்கள் இருந்தாலும் கூட அதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சில நேரத்தில் பாருங்கள், வேலை போனவன் நேரத்தில் மனசு கலக்கமாக இருக்கும். புது வேலை ஒன்று கிடைச்சவொன்னே வேலை போனதே நல்லதுயா, பாரியா என் திறமைக்கு ஏற்ற மாதிரி கூடுதல் சம்பளத்தை நல்ல இடத்துல நான் நினச்ச மாதிரியே வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கிறது. 10ஆம் இடத்துல இன்றைக்கு நல்ல சுபத்தன்மைகள் இருக்கிறதுனால தொழிலில் எந்த விதத்துலேயும் நீங்கள் கீழே போயிடாமல், தொழிலில் கலக்கங்கள் இல்லாமல் எதை செய்தாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒன்று செஞ்சால் கூட அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வலிமையாக குருச்சந்திர யோகம் மற்றும் தர்மகர்மாதிபதி யோகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. 10 இன்றைக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் ராசியோடு தொடர்பு கொள்வது என்பது ஒரு நிலையான நல்ல மாற்றங்கள் இருப்பதை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பூர்வீகத்திலேயே தொழில் பண்ணலாமா, இப்போ இருக்கின்ற பிழைத்து கொண்டிருக்கின்ற ஊரை விட்டு வெளியில் அப்படியே மறுபடியும் பூர்வீகத்துக்கு போயிடலாமான்ற எண்ணங்கள்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு வரும். எந்த எண்ணம் வந்தாலும் அது இன்றைக்கி சக்ஸஸாகவே இருக்கும். கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது, நல்ல நேரம் என்கின்ற கோச்சார அமைப்பில் பெரும்பாலான கிரகங்கள் நல்லா இருக்கும்போது மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் நல்லாவே இருக்கும். கெட்ட நேரம் வந்தபோது இந்த வினாசகாலே விபரீத புத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? காலங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் பொழுது புத்தி தடுமாற்றம் ஏற்படும் என்பதும் எப்படி உண்மையோ அது மாதிரி காலங்கள் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் பொழுது புத்தியில் நல்ல எண்ணங்கள் தேவையான விஷயங்கள் தான் வரும் என்பது உண்மை. இப்போ நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புனித யாத்திரை, சித்தர்களுடைய தரிசனம், தவம் தியானம் போன்ற அமைப்புகளோடு ஈடுபாடு, கோவில் கட்டுறதை பற்றி சிந்தனைகள், குலதெய்வத்திற்கு ஏதாவது எடுத்து செய்யணுமே, ஒரு பிறப்பாக பிறந்துட்டோம், மனுஷ பிறப்பாக பிறந்துட்டோம், சும்மா அப்படியே போயிடுறதா, நானும் வாழ்ந்தேன் நானும் இருந்தேன்ற மாதிரியாக நம்ம நினைவை ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகணுமேன்ற மாதிரியாக தெய்வீக எண்ணங்கள், தான தர்ம நன்கொடை போன்ற விஷயங்களில் நம்முடைய முத்திரையை பதிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர், சின்னவங்களை பற்றி இருந்து வந்த கவலைகள்லாம் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தீரும். மகன் மகளை பற்றி கவலைகள்லாம் தீரும். 5ஆம் இடத்துல இன்றைக்கி ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மகன் பிழைத்து கொள்வான், மகளுடைய திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்குன்ற மாதிரியாக குழந்தைகளை பற்றிய சந்தேகங்கள் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அப்பா வழி சொத்துக்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பங்கு பிரிப்பதில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அல்லது பாகப்பிரிவினை போகக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலில் வெளியில் போயிடலான்ற எண்ணங்கள், இதெல்லாமே கொஞ்சம் சுமூகமாகவே நடக்கும். சண்டை சச்சரவோடு தான் இருக்கும். அதை கையை வச்சோம்னாலே சண்டையாகும், கருத்து வேற்றுமையாகும் நினச்சதுக்கு மாறாக டக்குன்னு சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு மாதிரி தெரிகிறதே என்கின்ற ஒரு நல்லவைகளும் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம். அதே நேரத்தில் இப்போ தான் கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து விலகி அவர் 3வது நாளில் இருக்கிறாரு. கூடவே குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு சுப சந்திராஷ்டமமாக தான் செயல்படுமே தவிர கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆனாலும் சந்திரன் 8ல் மறைஞ்சால் முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும், கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, கட் அண்ட் ரைட்டாக ஏதாவது ஒன்று செய்ய போக இவரை அப்படி பாதிச்சிருமோ அவர் எப்படி பாதிச்சிருமோ, நம்மளுடைய பேருக்கே ஏதாவது பங்கம் வந்துருமோன்ற மாதிரியாக ஆசிலேஷன் மைண்டோடு நீங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான ஒரு ஜீவன அமைப்புகள் அல்லது குடும்பத்திற்குள்ளேயே ஒரு சச்சரவுகள், சண்டை சச்சரவுகளை உருவாக்கக்கூடிய முடிவுகளை இன்றைக்கும் நாளைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எடுக்காமல் தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலும் எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாலே இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்லேயே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அதிகம் ஃபேக்ட் நியூஸ் கண்ணில் படக்கூடிய அமைப்புலாம் அந்த சந்திராஷ்டம நாளில் தான் இருக்கும். டைவர்ஷன் சொல்கிறோம் இல்லையா, நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும். அந்த ஓடிபி சொல்லுங்கள், இந்த ஓடிபி சொல்லுங்கள், கார்டு மேலே இருக்கக்கூடிய 16 நம்பரை சொல்லுங்கள், இந்த மாதிரியான மெசேஜ் வரக்கூடிய அமைப்பு, ஃபேக் ஸ்கேம் போன்றவைகள், பார்சல் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, அது ரிட்டர்ன் ஆகிடுச்சு, வீடியோ காலில் பேசுகிறேன், அதில் பேசுகிறேன், உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரியான நம்பகத்தன்மை இல்லாத நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் தான் மனசை பதற்றப்பட வைக்கக்கூடிய அமைப்புகள் நடக்கின்றதுனால எதுலேயும் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. முதல்ல லேசாக கொஞ்சம் அப்படியே டல் அடித்தாலும் டக்குன்னு அப்படியே சுதாரிச்சுக்குவீங்க. அதனால் கவலைகள் எதுவும் இல்லை என்றாலும் கூட பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப உஷாராக இன்றைக்கி இருக்கணும். ஒரு நைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, சூட்கேஸில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறீங்க அல்லது நகையை கொஞ்சம் வச்சுருக்கிறீங்க, உங்கள் கவனம் எல்லாம் அந்த ட்ராவல் பண்ணுறதில் விட அந்த சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள். யாரையும் நம்பி ஒரு ஏடிஎம்முக்கு அனுப்புறது, பேங்க்குக்கு அனுப்புறது, ஒரு பெரிய தொகை வியாபாரம் பண்ணுறவர் ஒரு என்னால் வெளியே போக முடியல, வேலை செய்கிறவர்கிட்ட அதை கொடுத்து விட்றேன் என்கின்ற மாதிரியான சில விஷயங்களில் நம்பகத்தன்மை யாருக்கிட்ட எப்படி செய்யணுன்றதுலேயும் கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாளில் இருக்கணும். கூடுமான வரைக்கும் பெரும் தொகை கையாளக்கூடிய அமைப்புகளில் நம்மளே நேரில் போயிடுறது நல்லது. எதுக்கடா வம்பு, நம்மளே ஒரு நிமிஷம், ஒரு 8-10 நிமிஷம், சில நேரம் நினைப்போம்ல, ஒரு 5 நிமிஷம் அந்த விஷயத்தை நான் செஞ்சுருந்தேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பஞ்சிருப்பேன், அந்த நேரத்தில் என் புத்தி இப்படி மாறி போச்சு தெரிலன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நாளாக சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால எதுலேயும் கொஞ்சம் பொறுமை, கவனம் தேவைப்படுகின்ற அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல 2 சுப கிரகங்கள் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய முன்னேற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும். மனசு கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இப்போது தான் கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து 2 நாள் விலகின திருதியை திதியில் இருக்கக்கூடிய அற்புதமான சந்திரன் இன்றைக்கு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எந்த உறவு நமக்கு கை கொடுக்கும், எந்த நட்பு நமக்கு கை கொடுக்கும், மனைவி யார் கணவன் யார் என்கின்ற அடையாளங்கள் இளைய பருவத்தினருக்கு தெரியக்கூடிய அமைப்பு. கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி பேரில் இருந்து வந்த வருத்தங்கள் விலகிறது. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கல, மனைவி பாவம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் சேர்த்து இழுத்து போட்டு அவங்களே பண்ணுறாங்க. வேலைக்கும் போகிறாங்க, வீட்டிலையும் வேலை செய்கிறாங்க, என்னையும் கவனிச்சுக்கிறாங்க, பிள்ளைங்களையும் கவனிச்சுக்கிறாங்க. ஒரு ஆள் எத்தனை தான் வேலை செய்வாங்க என்கின்ற மாதிரியாக பொறுப்புள்ள கணவனாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் நிறைந்த யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதில் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கும். சில பேருக்கு புதுசாக லவ்வெல்லாம் வரும். போன ஜென்மச்சனி காலத்தில் பிரேக்கப் ஆனவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஓரளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறதுன்னு மனசுக்கிலே தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய காதல் உருவாகக்கூடிய ஒரு தன்மை, யார் கணவனாக வருவார், யார் மனைவியாக வருவார் என்கிறதுல குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நிலைமை. வந்து வரன் பார்த்துட்டு போகிறாங்க, தீர்வு தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த வரனை முடிச்சிடலாம், அந்த வரனை முடிச்சிடலாம், வரக்கூடிய தை மாதமே கல்யாணத்தை வச்சிடலாம், சித்திரைக்குள்ளே கல்யாணத்தை வச்சிடலான்ட்டு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை துணைவர் இவர்தான் என்பது நிச்சயமாகக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு நட்புகள் சார்ந்த விஷயங்கள்லேயும் நல்லவைகள் நடக்கும்.
புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சிக்கல்கள் தீரக்கூடியது. இன்றைக்கு 2 சுபர்கள் ராசியை பார்க்கறதுனால மனசு எதை சந்தோஷப்படுமோ அதை நீங்கள் நினைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வாரம் 10 நாளாக எது உங்களை உறுத்தி கொண்டிருந்த விஷயமோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு. அவங்கவுங்களுக்கு பலவிதமான கவலைங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு கடன் தொல்லை, ஒருத்தருக்கு கோர்ட்டில் கேஸ், ஏதாவது ஒருத்தருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, ஒருத்தருக்கு அம்மா அப்பா, ஒருத்தருக்கு பிள்ளைங்க. இந்த மாதிரியாக எந்த ஒரு விஷயம் உங்களை உறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய சந்தோஷமான ஆரம்ப நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகள் இல்லாமல் மனுஷர்களே இல்லை. இன்னொரு வகையில் பார்த்தா எதிர்ப்புகள் தான் நம்மளை பட்ட தீட்டக்கூடிய அமைப்புகளாகவும் மாறும். எதிரியே இல்லைன்னா வெற்றின்றது இல்லைங்க. மகர ராசிக்காரர்களுக்கு உழைப்பு ரொம்ப பிரதானமாக இருக்கும். உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய உங்களுக்கு என்னதான் எதிரிகள் எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் அப்படியே முறியடிக்கிறார்னு சொல்கிறாங்கல்ல, சக்ஸஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல இன்றைக்கு ஒளிச்சந்திரன் அமர்ந்து குருவோடு இணைஞ்சு குருச்சந்திர யோகத்தில் 12ஆம் இடத்தோடும் 10ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்வதுன்றது மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒன்றுங்க. கடந்த காலத்தில் யார் யாரை நீங்கள் ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போது ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு கடந்த ஜென்மச்சனி அமைப்புகளில் கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு பாருங்கள். மனக்கட்டுப்பாடு இல்லாமல் அந்த நேரத்தில் ஒரு துக்கங்க, இதுங்க அதுங்க, இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போனேன், அவர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போனேன், அவர் இந்த ஒரு பழக்கத்தை எனக்கிட்ட ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, இந்த பழக்கத்தை எப்போ விடுறதுன்னு தெரியலங்கன்ற மாதிரியாக ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை உதறி தள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மனக்கட்டுப்பாடு அதிகமாகி அதை அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடன் பற்றிய கவலைகள்லாம் இப்போ இனிமேல் இருக்கவே இருக்காது. ஒரு 5-6 வருஷமாக இழந்தது எல்லாத்தையும் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் திருப்பி நீங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் நிச்சயமாக உண்டு. ஒரு 5-6 வருஷமாகவே என் நிலைமை சரியில்லைங்க. எப்படி சம்பாரிச்சேன்னா லட்சமாக சம்பாரித்தேன், கோடியாக பார்த்தேன், ஆயிரக்கணக்கில் அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்தேன், எனக்கு இன்றைக்கி இந்த நிலைமையாக இருக்கிறதே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே படிப்படியாக முன்னேற்றம் இன்னும் 1 வருடம் 2 வருஷத்துக்குள்ளே வந்துடும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2026ஆம் வருஷம் பிறக்கப் போகின்ற இன்னும் சிறிது நாட்களில் பிறக்கப் போகின்ற அடுத்த வருடம் உங்களுக்கானது என்பது தாங்க நிச்சயமான ஒரு உண்மை. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சிலருக்கு இன்றைய நாளில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விரயங்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். ஆனாலும் எதுவும் எல்லை மீறாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற சிறப்பு நாள் இன்றைக்கு. வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கி சொல்ல முடியும். 11ஆம் பாவகம் இன்றைக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய பாவகம், மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய பாவகம் இன்றைக்கு பொலிவாக குரு சந்திரனுடைய பார்வையில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் நன்றாக இருப்பது கும்பராசிக்காரர்களுடைய சோதனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படியே விலகக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. 5ஆம் பாவகம் பிள்ளைகளையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உயர்ந்த சிந்தனைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே தோற்று போன நிலைமைகள்லேயே ஒரு நல்ல ஐடியா வந்தது, ஆனால் அந்த ஐடியாவை என்னால் செயல்படுத்த முடியல, அது நல்ல ஐடியாவா அது கெட்ட ஐடியாவா எனக்கு தெரியல, அதனால எனக்கு பண நஷ்டம். இந்த மாதிரியாக கடந்த கால அமைப்புகளில் நீங்களே செஞ்ச சில விஷயங்களில் தோல்விகளை அடைந்தவர்கள் அனைவருக்குமே இப்போது உயர்ந்த சிந்தனைன்னு சொல்லப்படக்கூடிய முன்னேற்றத்திற்கான யோசனைகள், ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னைக்கு மனசில் உங்களுக்கு என்ன எண்ணங்கள் வருதோ அது உண்மையிலேயே எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டதவங்க, பாப்பாவுக்கு சமீபத்தில் கல்யாணம் பண்ணி வச்சேன், சரியாக இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தில் விசாரிக்காமல் கொடுத்துட்டேன் போல தெரியுது, தம்பிக்கு வேலை வெட்டி அமைப்புகள் இன்னும் சரியாக அமையலை, அவனே இன்னும் ஒரு பொறுப்பு இல்லாதவனாக இருக்கிறான். இந்த மாதிரியாக குழந்தைகளின் பேரில் ஏதேனும் மன வருத்தத்தை அடைந்திருக்கக்கூடிய 50 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குழந்தைகளுடைய வாழ்க்கை சீராக அமைவதற்கான சில வாய்ப்புகள் வரக்கூடிய, அதை நீங்கள் அப்படியே சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
இளைய பருவத்தினருக்கு கடந்த 3 வருடமாக இருந்து வந்த மன அழுத்தம் தொல்லைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். வேலை தொழில் எல்லாமே அடுத்த வாரத்தில் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், சொந்த தொழில் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் பாவகத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்குது. 5ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் இன்றைக்கு 4ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நல்லா நடக்கலைங்கன்னு நினச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஜென்மச்சனியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் வேலை தொழில் அமைப்புகள் நல்ல விதமாக அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் பாவகத்தை இன்றைக்கி குரு வலுத்து பார்க்கிறார். கடகாதிபதி இன்றைக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போய் படிக்கணும், வேலை செய்யணும், அங்கேயே செட்டில் ஆகணுன்ற மாதிரியான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ ஆண் பெண் இருபாலாருக்குமே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். வயசு பொண்ணாக இருக்குது, இது எப்படி நான் தனியாக அனுப்புறது, அதுவும் தூரத்தில் போய் எங்கே போய் யாரை பார்த்து எப்படி சமைச்சு எப்படி சாப்பிட்டு எப்படி வேலை செஞ்சு, அதுவும் ஒன்றும் தெரியாத பொண்ணாச்சே, உள்ளுக்குள்ளேயே புத்தி வளர்த்துட்டனே என்கின்ற மாதிரியாக ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன, பெண் குழந்தையாக இருந்தானே, தூரம் அனுப்புறதுக்கு பெற்றோர்கள் பயப்படத்தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு கூட இன்றைக்கு குழந்தைகளை பற்றிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இந்த நாளுக்கு இருக்குதுங்க. இந்த 2 நாள்லேயே பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் மனமாற்றம் ஏற்படும். என்ன இருந்தாலும் நம்மை விட்டு பிரிந்து அவர்கள் சமூகத்தை கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்கின்ற அமைப்பில் தூர இடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்ப பெற்றோர்கள் சம்மதிக்கக்கூடிய நாளாகவும், சிலருக்கு ஆஃபீஸில் அலுவலகத்தில் கூட மற்றவங்களை அனுப்ப மாட்டேன்றாங்கன்றவங்களுக்கு உங்களை அனுப்புறதுக்கான அமைப்பு அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரும்பகுதி மீனராசிக்கார 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. தென்மேற்கு திசை நோக்கிய ஒரு பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல அறிமுகமோ அல்லது நல்ல விதமான ஒரு டைவர்ஷன், ஒரு திருப்பு முனைன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு போனோம், ஆனால் இது இப்படி ஆகிப்போச்சு, நல்லது தான், இப்படித்தான் இனிமேல் அதை செய்யணுன்ற மாதிரியாக ஒரு திருப்பு முனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கூட இப்போது நிறைய பேருக்கு ஒரு மாதிரியான ஒரு தீர்மானங்கள் கிடைக்கும். கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, வீடை கட்டிடலாம், ஒரு வீடு வாங்கிடலாம், இப்படி விரயமாவதுக்கு சுப விரயமாவது ஆகட்டுமே என்கின்ற மாதிரியாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.